ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ். இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு 150 கிராம் வெங்காயம் எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம். 150 கிராம் தக்காளி எடுத்துக்கோங்க, நல்லா பழுத்த பழமாக இருக்கட்டும். பூண்டு ஒரு 25 கிராம்லேருந்து 30 கிராம் எடுத்துக்கலாம். பூண்டு போடுற வரைக்கும் நல்லாயிருக்கும். புளி ஒரு 30லிருந்து 50 கிராம். மிளகாய்த்தூள் ஒரு 5 கிராம், 2 டேபிள் ஸ்பூன் வருங்க. மல்லித்தூள் மிளகாத்தூள் போடுற அளவே தான், அதுவும் 2 டேபிள் ஸ்பூன். பச்சை மிளகா 2, காரம் வேணும்னா 3-4 போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து, நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும். சீரகம் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க சின்னதாக. வெந்தயம் அதுவும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க. கசப்பு பிடிக்கும்னு சொல்கிறவங்க ஒரு டேபிள் ஸ்பூனாக போட்டுக்கலாம். உப்பு தேவைக்கான அளவு. மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சின்னதாக போட்டுக்குங்க. எண்ணெய் 150 கிராம். புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்துக்குங்க. நம்ம மத்தி மீன் வந்து 1/2 கிலோ எடுத்துருக்குறோம். கடையிலே சுத்தம் பண்ணி வாங்கி இங்கே வீட்டில் கூட நல்லா கழுவி உப்பு போட்டு கழுவுனிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்குள்ளே ஸ்மெல் கம்மியாக இருக்கும். பாத்திரத்தை தண்ணி வச்சு அதில் கல் உப்பு போட்டு மீனை வச்சு கழுவுனா கொஞ்சம் வீட்டுக்குள்ளே ஸ்மெல் கம்மியாக இருக்கும். கழுவி எடுத்து வச்சுருங்க வடிகட்டி, ஈரம் இல்லாமல். அடுத்ததாக நம்ம அடுப்பு பற்ற வச்சு தாளிக்க போகிறோம். மண் சட்டியில் செய்யுங்க, குழம்பு சூப்பராக இருக்கும். முதல் நாள் செஞ்சு வச்சுருங்க, அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நைட் செஞ்சு வச்சுட்டு காலையில் இட்லிக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எண்ணெய் எடுத்துக்கிறோம். இது நல்லெண்ணெய் ஊற்றுங்க, கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லெண்ணெய் 150 ml. எண்ணெய் ஊற்றுற அளவுக்கு உங்களுக்கு மேலே திரண்டு நிற்கும், கெட்டு போகாது, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு தான் ஆயில் வந்து சேர்த்து ஊற்றணும். அதை ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு பொருள் எடுத்து வெந்தயத்தை ஃபஸ்ட்டு போடணும். வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு சூடானதுக்கப்புறம் வெந்தயம் போடுங்க. ரொம்ப சூடு பண்ணி போட்டால் கரிஞ்சிடும், அதனால் அளவு சுட்டிலே போட்டு நல்லா பொரிய வறுத்துக்குங்க. டைம் எடுக்கும், பரவாயில்ல. சீரகம் போடுங்க, ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கோம், போடுங்க. நல்லா பொரியிற வாசம் நல்லாயிருக்கும். அடுத்தது எடுத்து வச்சுருக்கிற பூண்டு 25லேருந்து 30 கிராம் பூண்டு. அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறோம் 150 கிராம். நல்லா எண்ணெயில் வதக்கிங்க. வெங்காயம் எவ்வளோ வணங்குதோ அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா இந்த வெங்காயம் இவ்வளோ தூரம் வணங்காது. அதனால் கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றிக்குங்க, அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெட்டி வச்சுருக்கிற தக்காளி 150 கிராம் தக்காளி, அதையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கொலைய வேக விட்டுக்குங்க. முடிஞ்சால் மூடி போட்டு கூட வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இது எல்லாம் எண்ணெயிலே நல்லா இந்த சுருளை வதங்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கண்டிஷன் வரட்டுங்க.
நல்லா வணக்கி விடுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. மண் சட்டி வச்சுருக்கறனால கொஞ்சம் நம்மளுக்கு அடி கனமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் அடி பிடிக்காது. அதுவுமே எண்ணெய் நிறையா ஊற்றிருக்குறோம், அதனால் அந்த எண்ணெயிலே நல்லா வெந்து நல்லா கொலைய வேகணும். பாருங்கள் இந்த மாதிரி வந்துருக்கு. இல்லை ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டே கொடுப்பாருங்க, வேற ஒன்றும் இல்லை. அது வணக்கிட்டேன்னா முடிச்சுட்டு கொடுப்பாருங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள். டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா அதிகமாகிடும், அதனால் ஒரு டீஸ்பூன் அளவாக போட்டுக்கங்க. அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கங்க. இதில் மல்லித்தூள் மிளகாத்தூள் நம்ம இதில் போட்டு வதக்கிறது இல்லைங்க. நம்ம புளி கரைசல்லையே ரெட் சில்லி பவுடரும் கோரியண்டர் பவுடரும் மல்லித்தூள் மிளகாத்தூளையும் புளியிலே போட்டு கரைச்சிட்றோம். இது ஒரு ஸ்டைல், இப்படி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதில் உள்ளே போட்டு வணக்கிறது எல்லாம் எப்பவும் செய்கிற மசாலா மாதிரி இருக்கும். வீடியோ எடுக்கிறேன். நம்ம சிக்கன் மட்டன் எதுனாலும் அப்படி அதிலே போட்டு வணக்குவோம். அதனால இது கொஞ்சம் இந்த கரைசலில் போட்டு பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். இந்தளவு நல்லா கொலையாக பாருங்கள், சரிதான். இந்த அளவுக்கு நல்லா நசுக்குனிங்கன்னா தக்காளியில் அப்படியே நசுங்கி போகணும். கொலைய வேகுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பாருங்கள். இப்படி மசிச்சு விட்ட மாதிரி இப்படியே பாருங்கள், இந்த கண்டிஷனில் இருக்கணும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே தோசைக்கு எதுக்குனாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. தக்காளி தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. இந்தளவு பாருங்கள், பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒரு சேர நல்லா குழைய வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த புளி மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் கரைச்சி வச்ச கரைசலை உப்பும் அதிலே போட்டுக்கிங்க, ஈஸியாக கரைஞ்சிக்கும். புளி மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு எல்லாத்தையும் அதிலே போட்டு கரைச்சி முன்னாலே கரைச்சி வச்சுருங்க. அது நல்லா தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அதில் ஊற்றி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்தளவுக்கு கொதி வந்துருச்சு. சைடெல்லாம் அப்படியே இந்த எண்ணெய் மிளகாத்தூள் அப்படியே ஒதுங்குது பாருங்கள், அதுதான் கண்டிஷன். இந்த டைமில் ஒரு மூடி போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. எவ்வளவு கொதித்து நல்லா வருதோ அந்தளவுக்கு டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். புளி கொதிக்க கொதிக்க தான் டேஸ்ட்டு. பாருங்க எந்தளவுக்கு கொதிக்குதுன்னு. இதில் நம்ம போட்டிருக்க தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே அப்படி நல்லா கரைஞ்சிரும். ஏன்னா நம்ம சிக்கனோ கறியோ மட்டனோ அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு நிறைய நேரம் வேகணும், அதனால அதுக்குள்ளே போட்டு வேக வைப்போம். மீன் கரைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கிலோ மத்தி மீன் பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே போட்டுருங்க. போட்டோன்னா இந்த கொதியெல்லாம் அடங்கி அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. இது மறுபடியும் மீண்டும் மீன் வெந்துருச்சு அப்படின்னா பழைய மாதிரி அந்த கொதி வரும். 10 நிமிஷம்தான், அதுக்கு மேலே போட்டுறாதீங்க. அப்புறம் மீன் உடஞ்சி எல்லாம் பிரிஞ்சிடும். அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பாட்லேயோ இல்லை இந்த இட்லிக்கோ தொட்டு சாப்பிடும்போது அதில் இருக்கிற முள்ளெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான்.
பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. நல்லா சுவையான ஃபிஷ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு அவ்வளோதாங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இதை அப்படியே சிம் பண்ணிக்கோங்க. சைடெல்லாம் சுற்றி வர அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும், ரெட் கலரில் நிற்கும். அதுதான் பதம். இது நீங்கள் நைட்டு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து மறுபடியும் லைட்டாக சூடு பண்ணி இட்லிக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா 3 இட்லி சாப்பிட்றவங்க 5 இட்லி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆயிரும் காலையில் நீங்கள் சூடு பண்ணி வைக்கும்போது. பாருங்கள், எவ்வளோ சூப்பரான மீன் குழம்பு மணக்கும். கை கழுவுனீங்கனாலும் கையில் வாசம் அடிக்கும். வேறொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ்.